மட்டன் கறி காலையில் இட்லிக்கு தொடங்கி லஞ்சு டின்னர் சப்பாத்தி பரோட்டாக்கு கூட எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு ரெசிபி. அப்படி ஒரு மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கிக்கணும். கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூளையும் சேர்த்து வறுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியை அரைச்சி சேர்த்திட்டு கூடவே மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்தி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்தும் போது மற்றதெல்லாம் வணக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் நான் ரா மட்டன் தான் எடுத்திருக்கேன். இந்த மசாலாலேயே நல்லா குக் பண்ண விடுங்க. நான் எண்ணெயில் எந்த ஹோல் ஸ்பைசஸுமே சேர்த்தலை, ஏன்னா அது எல்லாத்தையுமே ஒரு கரம் மசாலாவாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தி மட்டன் கிட்டத்தட்ட 70% இந்த மசாலாவில் மட்டுமே குக் ஆகட்டும். நல்லா மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்போம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்தி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோவும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மட்டன் கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டு இறக்குனா அவ்வளோதான், மட்டன் கறி ரெடி. மட்டன் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் குழம்பு நிறையா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்.